بلى من كسب سيئة وأحاطت به خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون. அவ்வாறல்ல, யார் தீமையைச் செய்து அவர்களின் குற்றம் அவர்களைச் சூழ்ந்து கொண்டதோ அவர்களே நரகவாசிகள், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். والذين آمنوا وعملوا الصالحات أولئك أصحاب الجنة هم فيها خالدون. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களே சொர்க்கவாசிகள், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ لَا تَعْبُدُونَ إِلَّا اللَّهَ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ وَقُولُوا لِلنَّاسِ حُسْنًا وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ ثُمَّ تَوَلَّيْتُمْ إِلَّا قَلِيلًا مِّنكُمْ وَأَنتُمْ مُعْرِضُونَ. இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களிடம், நீங்கள் அல்லாவை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது. பெற்றோர்கள், உறவினர்கள், அநாதைகள், ஏழைகள் ஆகியோருக்கு நன்மை செய்ய வேண்டும். மனிதர்களிடம் அழகானதை பேசுங்கள். தொழுகையை நிலைநிறுத்துங்கள். சகாத்தை கொடுங்கள் என்று நாம் உறுதிமொழி வாங்கியதை நினைத்துப் பாருங்கள். பின்னர் உங்களில் குறைவானவர்களைத் தவிர மற்றவர்கள் அலட்சியம் செய்து புறக்கணித்து விட்டீர்கள். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ لَا تَسْفِكُونَ دِمَاءَكُمْ وَلَا تُخْرِجُونَ أَنفُسَكُمْ مِنْ دِيَارِكُمْ ثُمَّ أَقْرَرْتُمْ وَأَنْتُمْ تَشْهَدُونَ. நீங்கள் ஒருவருக்கொருவர் இரத்தங்களைச் சிந்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் ஊர்களிலிருந்து உங்களைச் சார்ந்தோரை வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் உறுதிமொழி வாங்கியதை நினைத்துப் பாருங்கள். பின்னர் நீங்களே சாட்சியாகவும் இருந்து உறுதிப்படுத்தினீர்கள். ثُمَّ أَنْتُمْ هَؤُلَاءِ تَقْتُلُونَ أَنفُسَكُمْ وَتُخْرِجُونَ فَرِيقًا مِّنكُم مِّن دِيَارِهِمْ تَظَاهَرُونَ عَلَيْهِم بِالْإِثْمِ وَالْعُدْوَانِ وَإِن يَأْتُوكُمْ أُسَارَىٰ تُفَادُوهُمْ وَهُوَ مُحَرَّمٌ عَلَيْكُمْ إِخْرَاجُهُمْ أَفَتُؤْمِنُونَ بِبَعْضِ الْكِتَابِ وَتَكْفُرُونَ بِبَعْضٍ فَمَا جَزَاءُ مَن يَفْعَلُ ذَلِكَ مِنكُمْ إِلَّا خِزْيٌ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَيَوْمَ الْقِيَامَةِ يُرَدُّونَ إِلَى أَشَدِّ الْعَذَابِ وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ. பின்னர் நீங்களே உங்களைச் சார்ந்தோரை கொலை செய்கிறீர்கள். உங்களில் ஒரு பிரிவினரை வெளியேற்றுவது உங்களுக்குத் தடை செய்யப்பட்டிருந்தும் அவர்களின் ஊர்களிலிருந்து அவர்களை வெளியேற்றுகிறீர்கள். பாவத்திலும் பகைமையிலும் அவர்களுக்கு எதிராக உதவி செய்கிறீர்கள். அவர்கள் கைதிகளாக உங்களிடம் வந்தால் உங்கள் வேதத்தின்படி நஷ்டஈடு கொடுத்து அவர்களை விடுவிக்கிறீர்கள். வேதத்தில் சிலவற்றை நம்பி சிலவற்றை மறுக்கிறீர்களா? உங்களில் இதைச் செய்வோருக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவைத் தவிர வேறு கூலி இல்லை. அவர்கள் மறுமை நாளில் கடும் வேதனையின் பக்கம் திருப்பப்படுவார்கள். நீங்கள் செய்வதைப் பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. أُولَئِكَ الَّذِينَ اشْتَرَوُا الْحَيَاةَ الدُّنْيَا بِالْآخِرَةِ فَلَا يُخَفَّفُ عَنْهُمُ الْعَذَابُ وَلَا هُمْ يُنصَرُونَ. இத்தகையோரே மறுமைக்குப் பதிலாக இவ்வுலக வாழ்வை விலைக்கு வாங்கியவர்கள். ஆகவே அவர்களுக்கு வேதனை குறைக்கப்பட மாட்டாது. அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள்.
ولقد آتينا موسى الكتاب وقفينا من بعده بالرسل وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس أفكلما جاءكم رسول بما لا تهوى أنفسكم استكبرتم ففريقا كذبتم وفريقا تقتلون. நாம் மூசாவுக்கு வேதத்தைக் கொடுத்தோம். அவருக்குப் பின் தூதர்களைத் தொடர்ச்சியாக அனுப்பினோம். மரியமின் மகன் ஈசாவுக்குத் தெளிவான சான்றுகளை வழங்கி அவரை ஜிப்ரீல் எனும் ரூஹுல் குதுஸ் மூலம் பலப்படுத்தினோம். நீங்கள் விரும்பாதவற்றை உங்களிடம் தூதர் கொண்டு வரும்போதெல்லாம் ஆணவம் கொள்கிறீர்களா? தூதர்களில் சிலரைப் பொய்யரெனக் கூறினீர்கள், சிலரைக் கொலை செய்தீர்கள். وقالوا قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا ما يؤمنون. எங்கள் உள்ளங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று யூதர்கள் கூறுகின்றனர். அவ்வாறல்ல. அவர்களின் இறைமறுப்பின் காரணமாக அவர்களை அல்லாஹ் சபித்துவிட்டான். எனவே அவர்கள் குறைவாகவே இறை நம்பிக்கை கொள்கிறார்கள். ولما جاءهم كتاب من عند الله مصدق لما معهم وكانوا من قبل يستفتحون على الذين كفروا فلما جاءهم ما عرفوا كفروا به فلعنة الله على الكافرين. தம்மிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் வேதம் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு வந்தபோது அதை மறுத்தனர். இதற்கு முன் அவர்கள் இறைமறுப்பாளர்களுக்கு எதிராக வெற்றியை வேண்டிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் அறிந்து வைத்திருந்த இவ்வேதமான அவர்களிடம் வந்தபோது அதை மறுத்துவிட்டனர். எனவே இறைமறுப்பாளர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் இருக்கின்றது. بئس ما اشتروا به أنفسهم أن يكفروا بما أنزل الله بغيا أن ينزل الله من فضله على من يشاء من عباده فباءوا بغضب على غضب وَلِلْكَافِرِينَ عَذَابٌ مُهِينٌ. அல்லாஹ் அருளியதை மறுக்க வேண்டும் என்பதற்காக எதற்குப் பகரமாகத் தங்களை விற்றுவிட்டார்களோ அது மிகக் கெட்டது. அல்லாஹ் தனது அடியார்களில்தான் நாடியோர் மீது தனது அருளை இறக்கியதில் அவர்கள் பொறாமை கொண்டதே இதற்குக் காரணம். அவர்கள் இறைவனின் கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாயினர். இறைமறுப்பாளர்களுக்கு இழிவு தரும் வேதனை உள்ளது.